ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு விஏசட் கேமிங். இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பிகேஎக்ஸ்டி தான் பார்க்க போகிறோம். நம்ம ஷார்ட்ஸ்லேயே சொல்லியிருந்தோம் பிகேஎக்ஸ்டி விளையாடலான்னு. நம்மளோட ஃப்ரெண்டான இன்னொருத்தர் இருக்கார், அவரும் யூடியூப் சேனல் வச்சுருக்காரு. அவரும் நம்ம ஸ்கூல் தான், நம்ம கிளாஸ் தான். அவரோட பேர் வந்து கௌதமு. அப்புறம் ஜி கேமிங்னு ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காரு. அது எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ப்ளீஸ் எனக்காக. இந்த பிகேஎக்ஸ்டிங்கிற இந்த பிகேஎக்ஸ்டி கேம் வந்துட்டு ஒரு ஓப்பன் வேர்ல்டு கேம் தான். இது நம்ம அந்த ஜி கேமிங் இவர் இதுக்கூட விளையாண்டுருக்காரு. அவன் என்னோடய கிளாஸ் தான். நாங்கள் இது விளையாடலான்னு தான் இருந்தோம், ஆனால் அவன் டெலீட் பண்ணிட்டான். அதனால் சண்டே வந்துட்டு நாங்கள் 2 பேரும் விளையாடுற மாதிரி வீடியோ போடுறோம். முடிஞ்சால் போட்டுருவோம், இல்லாட்டி ஆனால் நம்ம யூடியூப் சேனலில் வீடியோ போட்டே ரொம்ப நாள் ஆச்சு. இப்போட்ட நம்ம போடுறோம். இப்போ வாங்க மக்களே, நம்ம கேமுக்குள்ளே போயிடலாம். இப்போ வந்துட்டு நான் பிகேஎக்ஸ்டிக்கு வந்தாச்சு. ஹாய் காமிச்சிட்டோம். இப்போ வந்துட்டு இந்த பிகேஎக்ஸ்டி வந்துட்டு ஓப்பன் வேர்ல்டு கேம் தான். இந்த கேமில் வந்துட்டு இதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கேமு. அது மட்டும் இல்லாமல் போன அப்டேட்டில் நீங்கள் பார்த்துருக்கணும், ஈஃபில் டவர் கூட இருந்துச்சு. இப்போ நம்மகிட்ட என்னெல்லாம் வெஹிக்கிள் இருக்குன்னு பார்க்கலாம். இதுங்க கொஞ்சம் எனக்கு நெட்டு ஸ்லோவாட்டாங்க இருக்குது. நெட்டு ஸ்லோவானாட்டா இப்படி இருக்கும். இத்தனை வெஹிக்கிள்ஸும் என்னோடது. எனக்கு நெட்டு கம்மியாக இருக்கிறதுனால இப்போ சைக்கிள் இதுதான் வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு வாங்கின வெஹிக்கிள். இப்போ அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று கூட இருக்குங்க. நம்ம ஃபஸ்ட்டு வந்தோட்டி வீட்லேயே ஸ்பான் ஆக மாட்டோம், எப்படின்னே தெரியல. வந்தோடனே நம்ம எங்கே ஸ்பான் ஆகும்னு காமிக்கிறேன் இருங்க. இதோ இந்த இடத்துல தான் நம்ம ஸ்பான் ஆகும். இவங்க கூட இங்கே தான் ஸ்பான் ஆகிருக்காங்க பாருங்களேன். இப்போ என்கிட்ட என்ன எமௌண்ட் பார்த்தீங்களா? இவங்க இன்னொரு காமிக்கிறேன், அப்புறமா காமிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா எனக்கே தெரியல எங்கே போகிறது. அங்கே பார்த்தீங்களா, அந்த ட்ரெஸ்ஸு கூட என்கிட்ட இருக்குது. இது வந்துட்டு ஏஐ ரோபோட்டு. இதில் போய் காமிக்கிறேன். இதோ இப்போ வந்துட்டு நீங்கள் இந்த ஏஐ ரோபோட் மேலே ஒரு தொப்பி இருக்கா, அந்த தொப்பி கீழே அந்த மேலே போய் ஃப்ளைட் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பெட் பாக் இருக்கும், பெட் பாட்டு. இன்னொரு பெட் பாட்டு வந்துட்டு எங்கே இருக்குன்னா இருங்க சொல்கிறேன். போயிட்டு தான் இருக்கும் அந்த இடத்துக்கு. கீழே வந்துட்டோம் இருங்க. இதோ இந்த யூனிகார்ன் வீட்டில் இருக்கு இல்லையா, இந்த யூனிகார்ன் வீட்டுக்குள்ளே போனீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோருக்கு போயிட்டு கீழே அந்த ஸ்டெப்ஸுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பெட் பாக் இருக்கும். அந்த பெட் பாக் கூட எனக்கு வந்துச்சுன்னு இன்னும் காணும், தெரில, அது வரல. எனக்கே தெரில, வந்துச்சு அப்ளேலாம். வேணால் நீங்கள் வீடியோ ரீமேக் பண்ணி பாருங்கள், எனக்கு அப்பெல்லாம் வந்துச்சு. இந்த அமௌண்ட் பார்த்தீங்களா, போட்டு காமிக்கிறேன்னு சொன்னல, போட்டு காமிச்சிட்டேன்னா இது வந்துட்டு நம்மளோட பெட்டு 3ஆவது லெவலுக்கு ஆக்குவாங்க. நம்மளோட பெட்டு 3ஆவது லெவலுக்கு போயிடுச்சு. இப்போ அந்த அப்புன்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். இப்போ இன்னொரு பெட்டு நீங்கள் இதோ வந்துருச்சு பார்த்தீங்களா, பெட் பாக் வந்துருச்சு பார்த்தீங்களா. இப்போ மறுபடியும் அந்த டம்பிள் சிம்பிள் கொடுத்தீங்கன்னா இங்கே ஓப்பன் காமிக்குதா, நீங்களும் தொடுங்க. 3, 2, 1 3, 2, 1 ஸ்டார்ட். என்ன ஆகலை, 3, 2, 1 இது என்ன பெட்டு எனக்கே தெரியலங்க. என்னமோ பேர் ரெட்டு என்னமோ தெரியல, எனக்கு பேர் தெரியல. அப்புறம் இப்போ இந்த பெட்டு ஒரு மாதிரி இருக்கேன், அதோட மூக்கு பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. இது என்ன பெட்டுன்னு தெரிஞ்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சிருச்சு, நீங்கள் என்னன்னு சொல்லுங்கள். இப்போ அந்த டம்பிள் சிம்பிள் கொடுத்துட்டு இப்போ இங்கே பார்த்தீங்களா, இதெல்லாம் நீங்கள் எது வேணாலும் வச்சுக்கலாம். இப்படி லைட் இருக்கிற இடத்துல நான் பாண்டா வச்சுட்டேன். பாண்டா எனக்கு நான் வாங்கலை, இன்னும் கேமராமேன் கொடுத்தது.
கேமராமேன் கூட இந்த கேம் வச்சுருந்தான், ஆனால் இப்போ வச்சுருக்கானான்னு தெரியல. இந்த பெட்டெல்லாம் நான் இல்லை உட்காந்துக்கலாம் மக்களே. இந்த மாதிரி பெட்டிலலாம் நம்ம உட்காந்துக்கலாம். அது கூட இருக்குது. இங்கே பாருங்களேன், கேலக்ஸி கேட்டு, அப்புறம் பிங்க்கு, அது என்னமோ தெரியல, அதுலேயே உட்காந்துக்கலாம். க்ரொக்கடைல் இருக்குது, ஷார்க் இருக்குது. இது என்ன தெரியல, மம்மி அப்டேட்டில் எனக்கு கிடச்சிச்சு. கீழே என்கிட்ட பிளாக் பேண்டர் கூட இருக்குது, அது மட்டும் நான் காமிக்கல. அது நான் அடுத்த பாட்டில் காமிக்கிறேன். லெஜெண்ட்ரி, அது லெஜெண்ட்ரி இல்லை, ஆமாம் லெஜெண்ட்ரி தான். அங்கேயே அந்த க்ரொக்கடைல் கீழே பார்த்தீங்களா, லெஜெண்ட்ரி. நான் வந்துட்டு வீடியோ எடுக்கும்போது ரெக்கார்ட் பேசுறது நமக்கு அன்லாக் ஆகலை, அதனால் இப்போ நான் எடிட்டிங் ஆப்பில் தான் பேசிகிட்டு இருக்கேன். இப்போ அங்கே அதுக்கு தடவி விட்ற பார்த்தீங்களா, க்ரொக்கடைல் இது. நெக்ஸ்ட்டு நம்ம வெஹிக்கிள்ஸ் எடுத்துக்கலாம். இந்த வெஹிக்கிள்ஸ் வந்துட்டு நான் எதுக்காக வாங்கினேன்னா, என் கேமராமேன் கூட விளையாடுறக்காகட்டான். என் கேமராமேன் கூட இது வச்சுருந்தான் கேமு. இப்போ அவனுக்காக வாங்கியிருக்கேன். இப்போ என்னோடய ஃப்ரெண்டுக்கிட்ட யூஸ் ஆகுது. அவனும் இப்போ கேம் டெலீட் பண்ணிட்டான். அவன் வந்தோட்டி நான் உங்களுக்கு சண்டே வீடியோ போடுறேன், முடிஞ்ச போட்டுருவேன். அந்த ஜி கேமிங் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே ப்ளீஸ். ஜி கேமிங் நம்மளோட சேனலோட பேரும் மாட்டிக்கிட்டோம், விஏசட் கேமிங்னு. நீங்கள் வந்துட்டு வெஹிக்கிள்ஸ் வாங்கணுன்னா இந்த இடத்துக்கு வந்துட்டு இந்த அக்காட்ட ஷாப்பிங் சிம்பிள் இருக்கா, ஷாப்பிங் சிம்பிள் கொடுத்தீங்கன்னா இது வந்துட்டு உங்களுக்கு ஃப்ரீ ஆட் பாட்டாலே கிடச்சிடும். இதில் வந்துட்டு வேகமாக போல் ஜம்ப் பண்ணலாம். எங்கள் ஜம்ப் சிம்பிள் ஜம்ப் கொடுக்கல. இது வந்துட்டு கேர்ள்ஸ்க்கான சைக்கிளு, ஆனால் இல்லை ஒருத்தர்கிட்ட போக முடியும். பாய்ஸ்க்குனா வந்துட்டு இப்போது ஆரம்பத்தில் ஓடுனால அது. இது வந்துட்டு கேர்ள்ஸ்க்கான பைக்கு, கேர்ள்ஸ்க்கான சைக்கிளு. இது வந்துட்டு நம்ம 2 பேர்த்துக்கும் ஆனால் ஸ்கேட்டிங் போர்டு. இது பாய்ஸ்க்கான ஸ்கேட்டிங் போர்டு. பாய்ஸ்க்காச்சும் கம்மியாக ஜெம்ஸ் வச்சுருக்காங்க. இது கேர்ள்ஸ்க்கான ஸ்கேட்டிங் போர்டு. இது வந்துட்டு மின்னலெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, குடிக்கிற மாதிரி, ஜம்ப் பண்ணுற மாதிரி. நெக்ஸ்ட்டு இதில் வந்துட்டு இடி இருக்குது, ஆர்னுக்கு ஜம்ப் இருக்குது. பார்த்தீங்களா ஜம்ப் கொடுத்தோம்னா எப்படி ஜம்ப் பண்ணுறாங்கன்னு. இதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா பார்த்தீங்களா கீழே கூட ஒன்று ஓடுது பாருங்க. இதுலேயே ஜம்ப் கொடுத்தோம்னா அப்படி தான் ஆகும். இன்னும் கொடுக்கல, கொடுத்துட்டோம் பார்த்தீங்களா. இது வந்துட்டு ஸ்கூட்டர், குட்டி பசங்களும் ஓட்டுவாங்க அந்த ஸ்கூட்ரு. இது வந்துட்டு கேர்ள்ஸ்க்கான ஸ்கூட்ரு. இது வந்துட்டு பாய்ஸ்க்கான ஸ்கூட்டர். இருங்க இப்போ வரும் பாருங்க, என்ன நெட்டு, இது தான் பாய்ஸ்க்கான ஸ்கூட்டர், சின்ன பசங்களுக்கான ஸ்கூட்டர். கேர்ள்ஸ்க்கான பைக்கே வந்துடுச்சு. இதுதான் நம்மளோட பாய்ஸோட பைக்கு. இது பாருங்கள் எப்படி இருக்குன்னு, வீலிங்லாம் அடிப்பாங்க, மாசாக இருக்குல்ல. அடுத்தது இது தான் மிகப்பெரிய ஒரு அப்டேட்டு. ஆட் பாட்டிங்கன்னா கிடைக்கும், ஆனால் எனக்கு ஆட் தோட்டுற மாதிரி கொடுக்கல. இப்போ வந்துட்டு பெயிண்ட் எப்படி மாட்டுறேன்னா, இங்கே ஒரு ரோபோட் மண்டையும் இருக்கான் பார்த்தீங்களா, இவங்ககிட்ட போயிட்டு பெயிண்ட் சிம்பிள் காமிக்கும். எல்லாம் கொடுத்தீங்கன்னா நீங்கள் பெயிண்ட் கொடுக்கலாம், பெயிண்டெல்லாம் அடிக்கலாம். முதல்ல இந்த கலர் தான் இருந்துச்சு, கலர் பிடிக்கலன்னு மாட்டிட்டேன். இந்த சைக்கிளோட மாடல் கலர் இதோ இந்த ப்ளூ கலர் தான். ப்ளூ கலரில் வீலுக்கு பாருங்களேன், அதுவே நல்லா தான் இருந்துச்சு, ஆனால் இது மாட்டிட்டேன். நெக்ஸ்ட்டு இந்த ஸ்கேட்டிங் போர்டோட கலர் சுத்தமாகவே நல்லா இருக்காதுங்க, இங்கே பாருங்க. ஆனால் இதுதான் நான் ரொம்ப ஃபஸ்ட்டாக வாங்கின வெஹிக்கிள்ஸு. இந்த கலர் வேணாம், நம்ம அந்த கலரே கொடுத்துக்கலாம். பார்த்தீங்களா ஜம்ப்லாம் பண்ணும், ஆனால் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நம்மகிட்ட 8 டைமண்ட்ஸ் இருக்குல்ல, அதுக்கான காரணம் என்ன தெரியுமா, இதோ இந்த ஷூ இருக்குல்ல, இந்த ஷூ தான் அதுக்கான காரணம். இருங்க வரும், இதோ இந்த ஷூனால தான் 45 டைமண்ட்ஸுங்க மொத்தமாக போச்சு. இந்த ஸ்கேட்டிங் போர்டு எனக்கு ஃப்ரீயாகவே கிடச்சிச்சு, அதுவும் போன அப்டேட்டில் கிடச்சிச்சு. நான் வந்துட்டு தெரியாமல் இப்போ தான் ஃபோன் வாங்கினதுனால இது வரைக்கும் நான் பிகேஎஸ்டியில் என்னெல்லாம் அப்டேட் வந்துடுச்சுன்னு தெரியாமல் நான் டீயை தொட்டுட்டேன், இல்லை ஜியோ கிராவிட்டி அப்டேட்டில், அதனால் டீயை வச்சுட்டேன். ஆனாலும் பரவாயில்ல, அந்த எமௌண்ட்டுக்கும் ஷூவுக்கும் அந்த டீயோட இதுக்கும் இதுவே ஓகே தான். நெக்ஸ்ட்டு இது வந்துட்டு பீச் மக்களே, இங்கே பீச்செல்லாம் இருக்குது. நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்களா மேலே போகிற மாதிரி ஒன்று இருக்கா, அது மேலே போய் நின்னிங்கன்னா வந்துட்டு உங்களை மேலே கூட்டிகிட்டு போயிடும். நீங்கள் கையில் பிடிச்சிக்கலாம், இல்லாட்டி இது கீழே தான் இருக்கும். ஏதோ சாப்பாடு கேட்குது பாருங்கள், இது தாங்க எனக்கு கடுப்பான விஷயம். இப்போ இது எங்கேயே நிற்க வச்சிடலாம்,
அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட கீழே வராது. நெக்ஸ்ட்டு நம்ம இந்த பிக்கக்ஸ் வாங்கிக்கலாம். இப்போ நம்மகிட்ட வந்துட்டு 17க்கு 40 சேர்த்துட்டோம்னா நமக்கு இந்த பாக்ஸ் கிடைக்கும். அது கிடைக்கிறது பிரச்சனை இல்லை, வீடியோ தான் கொஞ்சம் பெருசு. நெக்ஸ்ட்டு இந்த நம்மக்கிட்ட அந்த செகண்டாக ஒன்று இருந்துச்சு பார்த்தீங்களா, அது மட்டும் கிடைக்கக்கூடாதுங்க. ஏன்னா அது எதுக்கு இருக்குன்னே தெரியாது. அது எங்கே நான் வைப்பேன் அது கூட எனக்கு தெரியாது. நீங்களே சொல்லுங்கள், கிடச்சி என்ன பிரயோஜனம்? ஏன்னா என்கிட்ட இருக்கிறதே அதுதான் ஏகப்பட்டது. ஆனால் நான் அதில் இருக்கிற ட்ரெஸ்ஸெல்லாம் வாங்கிட்டேன். அது ஆர்டருக்குள்ளே கீழே வந்துட்டேன். நான் அப்புறமா உங்களுக்கு காமிக்கிறேன். இல்லை இந்த வீடியோவில் நான் காமிச்சிருக்கவே மாட்டேன், அடுத்த பாட்டில் காமிக்கிறேன். இப்போ நீங்கள் அந்த தொட்டிங்கன்னா வேகமாக பண்ணுவான், இல்லாட்டி அப்படியே ஸ்லோவாக தான் ஆகும். இப்போ என்னால் வந்துட்டு 11 தான் ஏற்றிருக்கேன். இப்போ நம்மகிட்ட வந்துட்டு 31 இருக்குது. 14 அடிச்சிருக்கோம், இன்னும் அடிச்சிட்டு தான் இருக்கும். 31 இருக்கா? நெக்ஸ்ட்டு எவ்வளோ வருது? நெக்ஸ்ட்டு எங்க 39 தான். ஜம்ப் பண்ணிகிட்டே போடுறேன் பாருங்களேன், ஜம்ப் பண்ணிகிட்டே. அதுக்கு முன்னாடி நம்ம இதை வெட்டுறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம வெட்டியாச்சு. நமக்கு இன்னும் 46 தான் வந்திருக்கு. நம்ம அப்படின்னா இன்னும் ஒரு டைம் நம்ம இது பண்ணலாம், உடைக்கலாம். உடச்சிட்டு தான் இருக்கோம், உடைக்கலாம் உடச்சிட்டே இருக்கானே, இன்னும் எடுக்கல. வந்துடுச்சு. இங்கே பார்த்தீங்களா இந்த யானை பொம்மையை நான் பார்க்கவே இல்லை. ஏன்னா இந்த அப்டேட் வந்ததுலேருந்து நான் இங்கே வரவே இல்லை, இப்போ தான் வரேன். இப்போ கீழே போனீங்கன்னா இங்கே ஒரு சீக்ரெட்டான ஒரு இடம் இருக்குங்க. அந்த பூ இருக்குது பார்த்தீங்களா, பூ சோஃபா, அது பக்கத்தால் போய்க்கோங்க. பக்கத்தால் பார்த்தீங்களா பீட்சா, சாப்பிடணும் போல் இருக்குது, ஆனால் சாப்பிட முடியாது. இப்போங்க கீழே போயிடலாம். கீழே போயிரு. கரெக்டாக நிற்கல. நின்றுட்டோம். நம்மளோட பெட்டு எப்படி இங்கே வந்துச்சு? நம்ம அங்கே தானே நிற்க வச்சுட்டு வந்தோம். இங்கே அங்கே போனோம். இது தான் கடுப்பாகுது. என்ன மரத்தோட கலர்லாம் மாட்டிட்டாங்க. இங்கே பார்த்தீங்களா குட்டி பாப்பா ஓடுது. என்கிட்டயும் அந்த மாதிரி இது இருக்குது, இங்கே காமிக்கிறேன். பார்த்தீங்களா செகண்டாக அந்த ட்ரெஸ் இருக்குது பாருங்க, பார்த்தீங்களா குட்டியாக இருக்குது பார்த்தீங்களா. இப்படி தான் ஓடுவான். அவங்க எப்படி போனாங்கன்னா இப்படி தான் ஜம்ப் பண்ணி தான் போனாங்க. இப்போ வாங்க நம்ம மேலே போயிட்டு பை பண்ணிடலாம். ஓடு 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 குட்டி பையன் ஓடு. இப்போ மேலே போயிட்டு நம்ம மேலே வந்தாச்சு. இதோ அந்த குட்டி பாப்பா கூட இங்கேயா தாயா இருக்குது, மியாவா? சரி, என்னமோ மியா குயான்னு வச்சுருக்கு. இதோ இப்போ நமக்கு பாக்ஸ் கிடச்சிருச்சு. என்னது? சரி, கிடைக்கக்கூடாதுன்னு சொன்னால் தான் கிடைக்குதா? இது இருந்து எதுவுமே பண்ண முடியாதுங்க. அதை வச்சு நான் என்னங்க பண்ணுவேன்? சரி விடுங்க, கிடைச்சது தான். அவளோட பெட்டு இங்கே காணோம். பெரியசாகவே மாறிடல. ஸ்கேட்டிங் பார்த்தீங்களா, இந்த ஸ்கேட்டிங் இருக்கே. நெக்ஸ்ட்டு இன்னொன்று கூட இருக்குது, பறக்கிற ட்ரெஸ்ஸு. பறக்கலாம், இது போட்டோம்னா. ஏதோ பெட்டு வந்துருச்சு, பறக்கலாம் பாருங்கள். இருங்க, அப்புறம் இன்னொன்று உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கேருந்து அங்கே வரைக்கும் நான் டாவுவேன். பார்க்குறீங்களா? இப்போ பாருங்க, 3, 2, 1 ஸ்டார்ட். எப்படி பறக்கிறேன்னா வந்துட்டேன் பாருங்க. என்ன இவன் பண்ணிட்டு இருக்கான்? ஐயா, இதெல்லாம் பண்ணக்கூடாது, தப்பு. வீடியோ எடு, கேமரா எடு. கேமரா எடு. வீடியோ எடு. ஐயா, பெட்டு தள்ளிப்போ. தள்ளிப்போடா பெட்டு. எரிச்சலாயிரும்டா, தள்ளிப்போ. பெட்டு தள்ளிப்போ. சொன்னாட்டா இது பண்ணுது. நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், எரிச்சலாயிட்டேன். போ, நம்ம அப்படி பண்ணி இன்னும் பண்ண போனதில்ல. இப்போ நம்ம வீட்டுக்கிட்ட போயிட்டு உங்களுக்கு ஒன்று காமிக்கிறேன். நான் இப்போ பாருங்க ஒரு பாட்டு கூட பாடுறேன் பாருங்க. தம்பி கிட்டார் வாசி. அபிராமியே தாலாட்டும் சாமியே நான் தானே தெரியுமா, சிவடாமியே சிவனியும் பாட்டு போடு. நம்மகிட்ட சீப்பு கூட இருக்குது பாருங்க, புக் இருக்குது.
இப்போ டேப் எடுத்து யூஸ் பண்ணுறேன். இதில் கூட PKXD தான் விளையாடுவேன். வேணாம் பாருங்களேன். இப்போ நம்ம டேப் உள்ளே வச்சிடலாம். கையில் வச்சாலும் நடக்க முடியும். உள்ளே வச்சிடலாம். எதுக்கு அதையும் சமைட்டுட்டு இப்போ இது தான் தெரியாம ஐயோ இந்த வீட்டுக்குள்ளே ஏன்டா வந்தேன். நம்ம வீட்டுக்குள்ளே போவோம். இந்த வீட்டுக்குள்ளே வந்துட்டோம். பரவாயில்ல. இதை பற்றி உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்ன வந்துச்சு சார்ஜரா? இந்த வீட்டை பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரே நிமிஷம். வீடியோ ரெக்கார்ட் ஆகிட்டு தான் இருக்குது. நம்ம இந்த கேம்குள்ளே வந்துட்டு இந்த வீடு தான் நமக்கு ஃபஸ்ட்டாக வரும். இப்படி தான் இருக்கும். அப்புறம் இல்லை டாய்லெட்டு எப்படி கட்டி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? பெட்ரூம் பக்கத்தால். இதுதான்யா வீடு. இது என்ன ஸ்கின் கலர் இப்படி இருக்குது? ரெட்டு. இவள் கொஞ்சம் ஹேங்க்ரியானவளாக இருப்பான்னு நினைக்கிறேன். 45 ஜெய்மெண்ட் போயிடுச்சுங்க. அதுக்கான காரணம் யார் தெரியுமா? இவன்ட்டா. இந்த சூடுனால தான். என் பேர்லாம் லவ்லி எலிசாவா? ஐயோ ரீட் பண்ண வேற வரல. என்னடி இது? சரி இப்போ வாங்க. பாவம் பார்க்கவா இருக்கா? பக்காவாக இருக்காங்க பாருங்க. பாவமாக இருக்கா. ஒரு லைக் போட்டு விட்ருவோம். என்னடா இது? இந்த ஸ்கின் கலரு ஒரு மாதிரி இருக்குது. ரெட் கலரு. ஹேங்க்ரியானவளாக இருப்பா போலையே. சாப்பாடு கேட்டுகிட்டே இருக்கா. நான் சாப்பாடு கொடுக்க மாட்டேன். இல்லைங்க, நான் வீடு கூட வாங்கி வச்சுருக்கேன். இருங்க எங்கே பார்த்தீங்களா? இத்தனை நம்மளோட வீடு. எமௌண்ட்டு பார்த்தீங்களா? இருங்க பார்த்தீங்களா? இத்தனை வீட்ஸ் இருக்குது. இந்த வீடு தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச வீடு. ஃபஸ்ட்டாக வாங்கினது. அதுக்கப்புறம் தான் இது வாங்கினேன். இதுக்கும் சைனிங் க்ரீன் தான் வச்சுருந்தேன். ஆனால் ரெட்டும் சைனிங் க்ரீனாக இருக்கும். நான் 35 லைக்ஸுங்க. கொஞ்சம் நிறைய லைக்ஸ் போட்டு விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இருங்க, நமக்கு லோட் ஆகிட்டுருக்கு. இருங்க மக்களே, லோட் ஆகிட்டுருக்கு. ரெக்கார்ட் ஆகிட்டு தான் இருக்குது. PKXD டக்குன்னு தான் லோட் ஆகேன். ஆயிரு வந்துருச்சு கிட்டத்தட்ட. வந்துருச்சு பார்த்தீங்களா? இது யார் புதுசாக இருக்கான்? என்ன பண்ணிகிட்டு இருக்கான்? என்ன பண்ணுறான்? நைஸ் பாட்டெல்லாம் இருங்க. என்னோடய வீட்டுக்குள்ளே வந்து ஏன்டா டான்ஸ் ஆடிட்டு இருக்கேன்? ஏன்னா வீட்டை உனக்கு டான்ஸிங் வீடா? வந்துட்டான் பாரு. இதான் நம்மளோட வீடு. பார்த்தீங்களா? எமௌண்ட் பார்த்தீங்களா? இதுதான் சும்மா வச்சுருக்கேன். இங்கே வந்துட்டான் பார்த்தீங்களா? இவங்கள சும்மா சாப்பிட்றதுக்காகட்டான். மற்றபடியெல்லாம் எதுக்கும் இல்லை. சாப்பிட்றதுக்காக மட்டும்ட்டான். இவங்க நான் உங்களுக்கு வீட்டெல்லாம் சுட்டி காமிக்கிறேன். இது வந்துட்டு ஹாலு. இல்லை இது காமிக்கிறேன். இங்கே வந்துட்டு நீங்கள் டெலிட் பண்ணிட்டு பப்பி கூட வச்சுக்கலாம். பப்பி. நெக்ஸ்ட்டு இது வந்துட்டு ஹாலு. இது வந்துட்டு ஃபுல்லாக ஹாலு. இது வந்துட்டு குழந்தைங்களுக்கான ரூமு. பார்த்தீங்களா? டிவி இருக்குது. சறுக்கு மரம் கூட இருக்குது பாருங்கள். உட்காந்துக்கலாம். கொஞ்ச நேரம் உட்காந்துக்குவோம். நடந்து ரொம்ப கால் வலிக்குது. உட்கார்றா. நடந்து ரொம்ப கால் வலிக்குது மக்களே. அதான் உட்காந்துருக்கேன். டிவியில் நம்ம படத்தை கூட மாட்டிக்கலாம். ஆனால் இந்த படத்தை கொஞ்சம் பார்க்குற மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட்டு இதுதான் வந்துட்டு நம்மளோட ரூமு. இங்கே பார்த்தீங்களா? ஃபயர்லாம் வருது பாருங்களேன். நெக்ஸ்ட்டு இதுதான் பெட்டுக்கான ரூமு. பெட்டுக்காக படுக்கிறதுக்காக. இது வந்துட்டு குட்டி பையனுக்காக. இது வந்துட்டு ராக்கெட்டு. பெட்டுக்கு தூங்குறதுக்கான இடம். பெருசில் தான் தூங்க வைப்பேன். அதுவும் இந்த பெட்டுக்கு வாங்க மட்டும்தான். வேறு எந்த பெட்டுக்குமே இதில் தான் படுக்க வைப்பேன். இந்த பெட்டுக்கு மட்டும்தான் அதில் படுக்க வைப்பேன். ஏன்னா இந்த பெட்டு தான் எனக்கு கிடச்சதுலே ரொம்ப சூப்பரான பெட்டு அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா மற்றபடியெலாம் எனக்கு ஒன்றும் இது இல்லை. ஏட்டிங்களா? இதை வச்சு இந்த பர்பிள் கலர் வச்சு எனக்கு இடமே முடிஞ்சு போச்சுங்க மக்களே. அதுவே தான் கிடச்சிருக்கு. இது பார்த்தீங்களா? 2 ஷவர் பார்த்தீங்களா? அந்த டிசைன் போட்டுக்கிற வந்துட்டு எனக்கு டிசைன் போடாது வந்துட்டு என்னோடய கேமராமேனுக்கு. இல்லாட்டி அதுவும் என்னோடய ஜி கேமிங் அந்த ஃப்ரெண்டுக்கு வச்சுக்கலாம். ஏன்னா எனக்கு 25 சப்ஸ்கிரைபர்ஸ், அவனுக்கு 4 சப்ஸ்கிரைபர்ஸ். அப்புறம் இவங்க நான் வீடு சுட்டு காமிக்கிறேன். இப்போ மேல் ஃப்ளோரில் வந்துட்டு பார்த்தீங்களா? டூரி. ஏம்மா கொஞ்சம் போய் சமம்மா கொஞ்சம். போய்
சமைக்க சொன்னால் என்னத்தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏம்மா கொஞ்சம் இங்கே வா. செம ரொம்ப பசிக்குது. என்ன முழிக்கிற? செம முழிக்கிற முழிப்பை பாரு. இப்போ நான் மேலே போய் காமிக்கிறேன். அவளுக்கு ரொம்ப கொழுப்புங்க. 2 மாதமா 2 வருஷமாக நான் இன்னும் அவளுக்கு காசே கொடுக்கல. அதான் முளைச்சிட்டுருக்கான். அவன் முளைச்சிட்டு போட்டோம். இப்போ பெட்டுக்கு வந்துட்டு நம்ம சாப்பாடு கொடுத்துடலாம். இந்த பெட்டெல்லாம் குளிக்கணும்னு கேட்கவே கேட்காது. 2 நாள் ஆனாலும் அப்படியே தான் இருக்கும். கேம்லேயும் சொல்கிறேன், ரியல் லைஃப்லேயும் சொல்கிறேன். 2 நாள் ஆனாலும் அப்படியே தான் இருக்கும். குளிக்கவே குளிக்காது. டூரி இது வந்துட்டு அந்த மைண்ட் பண்ணால் கிடச்ச சேரு. நெக்ஸ்ட்டு இது வந்துட்டு டான்ஸிங் ரூம். இது வச்ச பேர் மியூசிக் ரூமு. இது எதுக்கு இருக்குன்னே தெரியாது. இதில் ட்ரெஸ் மாட்டிருக்கு. ஆனால் உள்ளே போனால் எப்படி வெளியே வர்றதுன்னு எனக்கே தெரியாது. பறக்கிற ட்ரெஸ் போட்டு ஆனால் உள்ளே போகலாம். மற்றபடி எப்படியுமே போக முடியாது. சவரு அழுத்த வேணாம். அழுத்தினோம்னா பரவாயில்ல, வேண்டாம். நம்ம ட்ரெஸ்ஸு நனைஞ்சிரும். இது வந்துட்டு மியூசிக் ரூம் எப்பயுமே க்ளீனாக தானே இருக்கணும். அதனால் நெக்ஸ்ட்டு இதெல்லாம் வந்துட்டு கிச்சனு, மேல் கிச்சனு. இது வந்துட்டு மறைச்சிட்டு இருந்தாலே அவளுக்காக இந்த ரூமு. பார்த்தீங்களா இந்த ரூம்லாம் எப்படி இருக்குன்னு? ரொம்ப முறைக்கிறா. சரி நம்ம இதோட கேம் முடிச்சுக்கலாம். வீடியோ முடிச்சுக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம வெளியே போயிட்டு நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். வேறு என்ன காமிக்கலாம் உங்களுக்கு? அவ்வளோதான் மக்களே, நம்ம வீடு அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு இன்னொரு ரூம் இருக்குது, அது மட்டும் காமிக்க மாட்டேன். நான் இப்போ எடிட்டிங் ஆப்பில் தான் பேசிகிட்டு இருக்கேன். அதனால் அடுத்த பாட்டு வரும், பார்ட் 2 வரும், அதில் காமிக்கிறேன். பார்ட் 1க்கு இப்படி லேட் பண்ணுறோம். ஓகே பாய் காய்ஸ். எங்கே வெளியே போயிட்டு காமிச்சிடுறேன். டக்குன்னு வெளியே வாயேன். வந்துச்சு. ஏன்னா வீடியோ ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இது 22 நிமிஷம் 16 செகண்ட்ஸு. இப்போ இங்கே பாய் எங்கே போச்சு? இன்னொரு அமௌண்ட் இருக்குமே. எங்கே இது இல்லை, இது இங்கே இருக்கு பாருங்க. பாய் 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 பாய். மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இருங்க, இந்த வீடு எப்படி இருக்குன்னு பாருங்களேன். ஒரேன்னு சொல்லுங்கள், காமிக்கிறேன். நட இந்த வீடு பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. அழகாக தான் இருக்குது. சரி இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். பாய்.